Hello students, welcome back to ETS chemistry classes. Today we are going to learn pericyclic reactions. வரிசையா சீரீஸில் நம்ம pericyclic reactions ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். ஸோ pericyclic reactions. ஸோ பேர்லேருந்து என்ன தெரியுது? ஸோ it is a cyclic reaction and also it is a concerted reaction. It is cyclic shift of electrons. Definition பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the reactions that occur by a concerted cyclic shift of electrons. So concerted cyclic shift of electron. So இந்த எக்ஸாம்பிளில் 1,3,5 hexatriene undergoes pericyclic reaction and it leads to the formation of cyclohexadiene. So here the cyclic shift of electrons are shown. So இந்த மாதிரி cyclic shift of electrons நடந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ த ரியாக்ஷன்ஸ் வில் பி கன்சர்டட். இட்ஸ் ஆல்வேஸ் கன்சர்டட் அப்படின்னா என்னென்னா, ஸோ போத் பாண்ட் பிரேக்கிங் அண்ட் பாண்ட் மேக்கிங் வில் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி. ஸோ ஒரே நேரத்தில் இந்த பாண்ட் பிரேக்கிங்கும் நடக்கும், பாண்ட் மேக்கிங்கும் நடக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு பை பாண்ட் பிரேக் ஆகுது, ஒரு புது சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் நடக்கிறனால நம்மளுக்கு ஒரு சைக்ளிக் ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகாது. பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸில் எப்பொழுதுமே ஒரே ஒரு ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஐ ஹோப் ரிமெம்பர் அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்மீடியட் அண்ட் ட்ரான்சிஷன் ஸ்டேட். ஸோ இன்டர்மீடியட்னா என்ன? ஸோ நம்ம கார்போகேட்டையான், கார்பானையான் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக படித்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இன்டர்மீடியேட்ஸ். they can be isolated, but transition state is the one that can never be isolated. நம்ம வந்து தனியாக அதை பிரித்து எடுக்கவே முடியாது. இட்ஸ் ரிட்டன் ஒன்லி ஆன் த பேப்பர். ஸோ அதனால் அது வந்து ஒரு இமேஜினரி ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேப்பரில் எழுதி காட்டுறது. ஸோ அவ்வளோதான். தட் இஸ் கால்ட் திஸ் ட்ரான்சிஷன் ஸ்டேட். ஸோ இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகாது, பட் ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. And the reaction is concerted. That is very important point. அப்புறம் 4 types of pericyclic reaction இருக்குது. அது என்னென்னா எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன், சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன், சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன், குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். இதில் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்னா என்னென்னா, ஸோ ஒரு பை சிஸ்டம், அதாவது காஞ்சுகேட்டட் டையீன், அதாவது ஆல்டர்னேட்டிவ் டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட் வச்சு அதை காஞ்சுகேட்டட் டையீன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பை சிஸ்டம் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது இங்கே வந்து இந்த பை சிஸ்டத்தில் ஒரு பை பாண்ட் வந்து குறைஞ்சிருக்கும். இது வந்து ட்ரிப்பிள் பாண்ட் கண்டெய்னிங் காம்பவுண்டாக கூட இருக்கலாம், அது கூட பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் நடக்கும். பட் அப்போது வெதர் இட் இஸ் அ டபுள் பாண்ட் ஒரு ட்ரிப்பிள் பாண்ட், ஒரு பை பாண்ட் வந்து குறைஞ்சி ஒரு புதுசாக ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது ஒரு ரியாக்ஷனில் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது டைப் வந்து சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன். இங்கே வந்து 2 டைப் ஆஃப் பை சிஸ்டம் வந்து ரியாக்ட் ஆகும். 2 டைப் ஆஃப் பை சிஸ்டம் ரியாக்ட் ஆகுது. ஸோ அதில் ஒவ்வொரு பை சிஸ்டத்துலேயும் ஒரு பை பாண்ட் வந்து குறைஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், எத்திலின் 2 எத்திலின் வந்து கம்பைன் ஆகி ஒரு சைக்ளோ பியூட்டேன் ரிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து இந்த ரியாக்டன்ஸ், ஸோ 2 ரியாக்டன்ட்லேயும் ஒரு பை பாண்ட் போகுது, போய் 2 புதுசாக 2 சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 1,3-பியூட்டாடையின் அண்ட் எத்திலின். ஸோ இங்கேயும் ஒரு இந்த பை சிஸ்டம், அதாவது 1,3-பியூட்டாடையினில் ஒரு பை பாண்ட் போயிருக்கு, எத்திலின்லேயும் ஒரு பை பாண்ட் போயிருக்கு. ஸோ 2 பை பாண்ட் லூஸ் ஆகி 2 புதுசாக சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு சைக்ளிக் ரிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து கடைசியாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து சைக்ளோஹெக்ஸீன். ஸோ இந்த மாதிரி 2 பை சிஸ்டத்துலேயும் ஒரு பை எலக்ட்ரான் போய் புது பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன். ஸோ மூணாவது டைப் வந்து சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன். இந்த சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன்னா என்னென்னா, இது ரொம்ப முக்கியம். சிஎஸ்ஐஆர் கேட் எக்ஸாம்லலாம் வந்து பெரிசைக்ளிக் ரியாக்ஷனில் கண்டிப்பாக நிறையா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் அந்த 4 டைப்பையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன்னா என்னென்னா, ஸோ ஒரே மாலிக்கூலில் ஒரு சிக்மா பாண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகுது அப்படின்னா அது வந்து சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன். ஒரு சிக்மா பாண்ட் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு
அதாவது ஒரே பை எலக்ட்ரான் சிஸ்டமில் ஒரு சிக்மா பாண்டு ஒரு குரூப், ஒரு ஆட்டமாகவோ ஒரு குரூப்பாகவோ இருக்கலாம். ஸோ ஒரு சிக்மா பாண்டு மைக்ரேட் ஆகி இன்னொரு பொசிஷனில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு மாறுறது அப்படின்னா அது வந்து சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே டியூட்டீரியம் அது வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரே பை சிஸ்டத்துக்குள்ளே மூவ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பேர் சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன். ஸோ இன்னொன்று வந்து குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். இந்த குரூப் ட்ரான்ஸ்ஃபர்னால் 2 பை சிஸ்டம் இருக்கும், ஒரே மாலிகுல் கிடையாது. அங்கே நம்ம சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷனை பொறுத்தளவு ஒரே மாலிகுலில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போச்சு இல்லையா. ஸோ இங்கே வந்து 2 பை சிஸ்டம், அதில் ஒரு பை சிஸ்டத்துலேருந்து சிக்மா பாண்டு ஒரு ஆட்டமோ ஒரு குரூப்போ ஒரு பை சிஸ்டத்துலேருந்து இன்னொரு பை சிஸ்டத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அது பேர் குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். இந்த மாதிரி சைக்கிளிக் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது கடைசி கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டு ஒரே பை சிஸ்டமாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலி வி நோ தட் எல்லா ரியாக்ஷனுமே ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தான் வந்து ப்ராடக்ட் கொடுக்குது. அந்த எனர்ஜி வந்து தெர்மல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைனா ஃபோட்டோகெமிக்கல் எனர்ஜியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஐதர் அப்சார்பிங் ஹீட்டோ இல்லை லைட்டோ ரியாக்ஷன் நடக்கும்போது லைட் அப்சார்ப் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கலாம், ஹீட் அப்சார்ப் பண்ணி வேறு ப்ராடக்ட் கிடைக்கலாம். ஹீட் அப்சார்ப் பண்ணி நடக்குதோ இல்லை லைட் அப்சார்ப் பண்ணி நடக்குதோ அதை பொறுத்து நம்மளுக்கு வேறு ப்ராடக்ட் தான் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரியாக்ஷன் யூஸ்வலாக வந்து யூ கேன் எக்ஸ்பிளைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் இட்ஸ் மாலிகுலர் ஆர்பிட்டல். மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸோட இன்வால்மெண்ட் வந்து ஹீட்டில் நடந்தால் வேறு மாதிரி இருக்கும், லைட்டில் நடந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் வேறு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு நல்லபடியாக வரைய தெரியணும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம அதை மட்டும் இப்போ லேர்ன் பண்ணிக்குவோம். ஸோ த சிம்பிளஸ்ட் பை சிஸ்டம் என்ன அப்படின்னா எத்திலின் இல்லையா. ஸோ அதனால் எத்திலின் மாலிகுலோட மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும், எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் எத்திலின், யூ நோ தட் இட் இஸ் sp2. ஸோ இந்த 3 சிக்மா பாண்ட், அதாவது 2 ஹைட்ரஜனோட ஒரு இது கார்பனோட, ஸோ இந்த 3 பாண்டும் sp2 ஹைப்ரிடைசேஷனால் ஃபார்ம் ஆன ஹைப்ரிட் ஆர்பிட்டால்னால அந்த 3 பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கும். இது தவிர ஒரு p ஆர்பிட்டால் ஒவ்வொரு கார்பன்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இங்கே வந்து எத்திலினில் 2 கார்பன் இருக்குது, 2லேயுமே ஒரு p ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ அந்த p ஆர்பிட்டால் தான் கம்பைன் ஆகி நம்மளுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகப்படுது. ஸோ இங்கே வந்து 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்குது, அதனால் 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி ஃபார்ம் ஆகுன்றது தெரியும் இல்லையா. ஸோ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் will lead to the formation of மாலிகுலர் ஆர்பிட்டல். ஸோ 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த p ஆர்பிட்டால் ஒரு கார்பனில் ப்ளஸ் மைனஸ்னு எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னொரு கார்பன்லேயும் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ இது கம்பைன் ஆகும்போது, அதாவது லீனியர் காம்பினேஷன் சொன்னோம் இல்லையா, அதாவது p + p, ஸோ அது ரெண்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். இன்னொரு லீனியர் காம்பினேஷன், அதாவது p - p, ஸோ தட் வில் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அனதர் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ளஸ் 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 ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆகும்போது ஓவர்லாப் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே p - p ஃபார்ம் ஆகும்போது ஒன்று ப்ளஸ் லோபாக இருக்கும்போது இன்னொன்று மைனஸ் லோபாக இருக்குது. ஸோ அப்போ there will not be any bonding between the carbon and carbon. So this is called as anti-bonding molecular orbital. ஸோ இந்த மாதிரி ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டாலில் பார்த்தோம்னா ஒரு நோடு வந்து இன்பிட்வீன் இருக்கும். ஸோ இதை மாதிரி நம்மளோட பாண்டிங் ஆர்பிட்டாலில் எந்த நோடும் கிடையாது எத்திலினை பொறுத்தளவு. ஸோ ஒன்று வந்து பை பாண்ட் சொல்கிறாங்க, இன்னொன்று பை ஸ்டார்னு சொல்கிறோம். ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் பை ஸ்டார்னு டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சிமெட்ரி ஆஃப் பை மாலிகுலர் ஆர்பிட்டால் பார்த்தோம்னா, இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, ஸோ போத் ஆர் ஆக்சுவலி பாசிட்டிவ் லோப்ஸ் கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து பை க்ளவுட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்மளுக்கு இஃப் யூ கன்சிடர் அ மிரர் இன் பிட்வீன்,
So there will be a plane of symmetry, mirror plane இருக்கும். So that will be reflecting both the halves. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து plane of symmetry இருக்கும். ஸோ இதுவே வந்து when you consider the anti-bonding molecular orbital, இப்போ வந்து ப்ளஸ் லோபும் மைனஸ் லோபும் இருக்குது. ஸோ you can't imagine any mirror in between. So that will not be reflecting the both the sides. பட் ஒரு இன்வர்ஷன் சென்டர் இருக்கும். இங்கே இன்வர்ஷன் சென்டர்னால் இந்த மிடில் வந்து நம்மளுக்கு ஒரு சென்டரில், ஸோ இந்த சைட் போனாலும் சரி இந்த சைட் போனாலும் சரி we will meet the same lobe. இங்கேயும் பாசிட்டிவ் லோப் வரும், இங்கேட்டும் பாசிட்டிவ் லோப். அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கேட்டு மூவ் பண்ணாலும் சரி இங்கேயும் மூவ் பண்ணாலும் சரி நெகட்டிவ் லோப் வரும். ஸோ இந்த மாதிரி வரனால இதில் வந்து நம்மளுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு சொல்லுவோம். இது தவிர யூ கேன் ஆல்சோ திங்க் அபவுட் C2 axis of symmetry. C2 axis of symmetry na the axis that will be perpendicular to the slide, so perpendicular to the paper on which you are writing. ஸோ அதை நம்ம இமேஜின் பண்ணி ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோப் வந்து இங்கே வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு C2 axis of symmetry இருக்குது. ஸோ ஐயும் C2 axis of symmetry இருக்குது. பட் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலை பொறுத்தளவு plane of symmetry மட்டும் இருக்குது. ஸோ இஃப் யூ tabulate it and you can also label it as Xi1 and Xi2 star. இப்போ Xi1 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், Xi2ன்றது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Xi(n) அப்படின்றத பொறுத்தளவு there will be n-1 நோடு. அதாவது Xi1 இருக்கும்போது 0 நோடு, Xi2 இருக்கும்போது 2-1 1 நோடு. அது மாதிரி தான் நம்ம அப்சர்வ் பண்ணோம். அதே மாதிரி Xi1 வந்து மிரர் பிளேன் இருக்குது, சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் பிளேன் அண்ட் இட் இஸ் ஆன்டிசிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு C2. ஸோ அதே மாதிரி Xi2 பார்த்தீங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் பிளேன் அண்ட் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு C2. ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் pi system, another conjugated diene, that is 1,3-butadiene. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 எத்திலன் கம்பைன் ஆகி நம்மளுக்கு புதுசாக ஒரு 1,3-butadiene மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ 2 p ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு pi1 பையும் பை ஸ்டாரும் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? இப்போ இந்த பையும் பை ஸ்டார் ஆஃப் 2 ethylene moiety combines together and it will be producing 4 molecular orbital. ஆக்சுவலாக இங்கே 1,3-butadiene பொறுத்தளவு மொத்தம் 4 கார்பன் 4 பை எலக்ட்ரான், ஸோ 4 அட்டாமிக் ஆர்பிட்டால். ஸோ 4 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 4 மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே 4 மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது. அதை வந்து Xi1, Xi2, Xi3, Xi4ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து Xi1னும் Xi2வும் எப்படி ஃபார்ம் ஆகுது? Xi1 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா pi1 + pi1 ப்ரொடியூசர்ஸ் Xi1. அதே மாதிரி pi - pi ப்ரொடியூசர்ஸ் Xi2. அதே மாதிரி pi star + pi star produces Xi3, pi star - pi star produces Xi4. இப்போ பையும் பை ஸ்டாரும் கம்பைன் ஆகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கம்பைன் ஆகாது. ஏன் அப்படின்னா எனர்ஜி மிஸ்மேட்ச் ஆகும். இது ஒரு எனர்ஜி லெவலில் இருக்குது, அது வந்து அதோட ஹையர் எனர்ஜி லெவல். அதனால் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும்போது அட்டாமிக் ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகணும்னா அதுதான் எசென்ஷியல் கண்டிஷன். எனர்ஜி வந்து சேம் எனர்ஜி லெவலாக இருக்கணும், அப்போ தான் மிக்ஸ் ஆகும், இல்லாட்டினா மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் பையும் பை ஸ்டாரும் வில் நெவர் மிக்ஸ். அதனால் பையோட மிக்ஸ் ஆகுது, அங்கே பை ஸ்டாரோட மிக்ஸ் ஆகுது. ஸோ அப்படி பொறுத்தளவு நம்மளுக்கு 4 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் வந்துடுச்சு. இதில் Xi1, Xi2, Xi3, Xi4. இந்த Xi1ல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் கேல்குலேட் பண்ணோம்னா n-1 0 நோட்ஸ். ஸோ அதனால் எல்லாமே கம்பைன் ஆகி +++++. அதே மாதிரி Xi2 பொறுத்தளவு பார்த்தோம்னா ஒரு நோடு, ஸோ தட் வில் பி இன் பிட்வீன். Xi3 பொறுத்தளவு 2 நோடு, ஸோ இட் வில் பி ப்ரொடியூசிங் அந்த மாதிரி ஒரு ஓவர்லாப் வந்திருக்கும். இதுவே Xi4 பொறுத்தளவு 3 நோட்ஸ், ஸோ அதனால் நோ பாண்டிங் அட் ஆல். அதே மாதிரி Xi3யும் Xi4ம் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், ஏன்னா அது பை ஸ்டார்னால் ப்ரொடியூஸ் ஆனது. Xi1ம் Xi2வும் பாண்டிங் ஆர்பிட்டால்குள்ளே வந்துடும். ஸோ சிமெட்ரின்னு பார்த்தம்போது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி எத்திலின் கேஸில் எப்படி நம்ம எழுதணுமோ அதே மாதிரி Xi1 பொறுத்தளவு சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு plane of symmetry, antisymmetric with respect to C2. ஸோ அதே மாதிரி Xi2 வந்து antisymmetric with respect to mirror plane, symmetric with respect to C2. ஸோ இந்த மாதிரி எத்திலனோட கம்பேர் பண்ணி if you generalize the statement it will be like this: Xi odd, Xi even, அந்த மாதிரி
இமேஜின் பண்ணிட்டோம்னா வாட் எவர் த வேல்யூ ஆஃப் ஜை வந்து ஜை என்னன்னு இருக்கும்போது n-1 நோடு இருக்கும். இதுவே ஜை ஆடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 0வாவோ இல்லை ஈவன் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். அந்த கேஸில் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேன் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு C2. ஸோ அதே மாதிரி ஜை ஈவனாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்தோம்னா அது ஆடாக இருக்கும். ஆன்டிசிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் பிளேன் அண்ட் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு C2. இது ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒன்றும் ஜஸ்ட்டு என்ன ஜென்ரலாக இந்த டேப்லெட் காலம் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை பொறுத்து நம்ம we can plan for the rest. எலக்ட்ரான் ஃபில்ம் the simplest PICIST ethylene. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து 2 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் ஒரு கார்பன்லேயும் இன்னொரு எலக்ட்ரான் இந்த p ஆர்பிட்டாலில் இன்னொரு எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ தேர் ஆர் 2 எலக்ட்ரான்ஸ். இந்த 2 எலக்ட்ரானும் பை பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது 2π எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஸோ அந்த 2π எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணும்போது ஸோ எவ்ரிதிங் வில் பி ஃபில்ட் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலே ஃபில் ஆயிடும். ஸோ அதனால் ஹோமோ அதாவது ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால் எது அப்படின்னா அது வந்து இந்த பை மாலிகுலர் ஆர்பிட்டால் தான், அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் தான். இதுவே ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலை வந்து லூமோன்னு சொல்லுவோம், லோயஸ்ட் அன்ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் when you are explaining on the basis of frontier molecular orbitals approach. 1 ground stateல இப்படி இருக்கும். ஸோ ground stateல 2 எலக்ட்ரானும் Zi 1ல இருக்கும் in case of ethylene. ஸோ தெர்மல் ரியாக்ஷனில் ஹோமோ வந்து Zi 1. the same molecule ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும்போது லைட் அப்சார்ப் பண்ணும்போது one of the electron from the ground state will be excited to higher energy state, அதாவது Zi 2 in case of ethylene. ஸோ அப்போ வந்து ஹோமோ அப்படின்னு பார்த்தோன்னா Zi 2 தான் ஹோமோ. ஸோ ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனில் Zi 2 ஹோமோவாக இருக்கும், தெர்மல் ரியாக்ஷனில் Zi 1 வந்து ஹோமோவாக இருக்கும், ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ அதனால தான் ரெண்டும் வேறு வேறு ப்ராடக்ட் கொடுக்குது. 1,3-butadiene பண்ணும்போது 4 எலக்ட்ரான் இருக்குது, 4π எலக்ட்ரான். 4π எலக்ட்ரான் ஃபில் ஆகும்போது Zi 1லேயும் Zi 2லேயும் ஃபில் ஆகுது. ஸோ அப்போ ஹோமோன்னு பார்த்தோம்னா Zi 2, லூமோன்னு பார்த்தோம்னா Zi 3, லோயஸ்ட் அன்ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ மற்ற இதே மாலிகூல் லைட் அப்சார்ப் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய Zi 2ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி Zi 3க்கு போகும். ஸோ லைட் அப்சார்ப் பண்ணுறதுனால ஒரு எலக்ட்ரான் ஹோமோவில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகுது, அதாவது Zi 3க்கு போகுது. ஸோ இப்போ வந்து ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னா அது Zi 3. ஸோ ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் லைட் அப்சார்ப் ஆகிறதுனால நடக்குது. ஸோ லைட் நார்மலாகவே ஒரு மாலிகுல் லைட் அப்சார்ப் பண்ணும்போது Zi 2ல அதாவது ஹோமோவில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து இட் வில் பி எக்ஸைட்டட் டு ஹையர் எனர்ஜி லெவல். ஸோ அந்த கேஸில் ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதனால ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்தளவு Zi 3 வந்து இட் வில் ஆக்ட் லைக் ஹோமோ. 1,3-butadiene தெர்மல் ரியாக்ஷனில் ஹோமோ இஸ் Zi 2, ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனில் ஹோமோ இஸ் Zi 3. ஸோ ரெண்டும் வேறு வேறு லெவலாக இருக்கிறதுனால வேறு வேறு ப்ராடக்ட் கொடுக்கும். சரியா? இப்போ எந்த ஒரு மாலிகூலுக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2 பை சிஸ்டம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். தேர் ஆர் 2 டபுள் பாண்ட்ஸ். ஸோ அதாவது எத்திலனும் 1,3-butadiene பார்த்தோம். இது போக எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால் இருந்தாலும் எத்தனை கார்பன் கன்சிடர் பண்ணிட்டாலும் அதோட மாலிகுலர் ஆர்பிட்டால் ஜென்ரலாக ஃபார்மேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்ன ஒன்று அப்படின்னா ஈவனாக இருக்குது, ஆடாக இருக்கா, Zi 1 Zi 2 எது வந்து ஹோமோவாக இருக்கும் எது லோமோவாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு டிசைட் பண்ண தெரியணும். அதே மாதிரி யூ ஷுட் ஆல்சோ ஃபாலோ ஒன் ட்ரிக். அது என்னென்னா இந்த Zi 1 பொறுத்தளவு எண்டில் இருக்கக்கூடிய 2 கார்பன்லேயுமே ஒரே சார்ஜ் தான் இருக்கும். இது ப்ளஸ் லோப்னா கடைசியில் இருக்கிறதும் ப்ளஸ் லோபாக இருக்கும். இதுவே Zi 2 பொறுத்தளவு எப்பொழுதுமே இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ப்ளஸ்ஸு அப்படின்னா கடைசி இருக்கக்கூடிய லோப்பில் வந்து மேலே மைனஸில் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து மாலிகுலர் ஆர்பிட்டாலை பற்றி தெளிவாக இருந்தீங்கன்னா பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் ஈஸி ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதனால் ஃப்ரான்டியர் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸும்
பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால் இதை வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஸோ இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வில் ப்ரொசீட் ஃபாதர்.